Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அஸ்ஸாம் மாநில கலாச்சார சின்னமாக விளங்கிய இசைக்கலைஞர் ஜூபின் காக் அஸ்ஸாமில் மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாட்டிலும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். வடகிழக்கு மாநிலங்களிலேயே மிக அதிக சம்பளம் வாங்கும் இசைக்கலைஞராக இருந்த ஜூபின் காக் நேரடி இசை நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் சென்று நடத்தி வந்தார். அஸ்ஸாமி, ஹிந்தி மற்றும் வங்காளம் உட்பட பல மொழிகளில் இதுவரை சுமார் 38,000 பாடல்களை பாடி அஸ்ஸாம் மக்களின் அன்புக்கு உரியவராக இருந்தார். கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி சிங்கப்பூரில் கடலில் ஸ்கூபா டைவிங் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிங்கப்பூரிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அவரது உடல் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டது. அவரது உடல் அஸ்ஸாமில் மீண்டும் ஒருமுறை பிரேத பரிசோதனை செய்த பின் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஜூபின் காகின் திடீர் மரணம் குறித்து சந்தேகங்களுக்கு விடை காண MP குப்தா IPS தலைமையில் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அமைத்துள்ளார். கூடுதலாக கவுஹாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமித்ரா சைக்கியா தலைமையில் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டு ஜூபின் காக் மரணம் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் அல்லது வீடியோக்கள் வைத்திருப்பவர்கள் அதனை விசாரணை ஆணையத்தின் முன் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. இந்த மரண வழக்கில் முதலில் ஜூபினின் நண்பரும் இசைக்கலைஞருமான சேகர் ஜோதி கோஸ்வாமி கைது செய்யப்பட்டார். அடுத்து வடகிழக்கு இந்தியா விழாவின் ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா மற்றும் ஜூபின் காகின் மேலாளர் சித்தார்த் சர்மா மற்றும் இணை பாடகர் அமிர்த பிரவா மகந்தா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஜூபின் காக் மேலாளர் சித்தார்த் சர்மா மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கனு மகந்தா இருவரும் இணைந்து அவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ள சேகர் ஜோதி கோஸ்வாமி, திறமையான நீச்சல் வீரரான ஜூபின் காக் நீரில் மூழ்கி இறந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் விசாரணையில் கூறியுள்ளார். மேலும் சிங்கப்பூரில் பான் பசிபிக் ஹோட்டலில் தங்கியிருந்த போது சித்தார்த் சர்மாவின் நடத்தை சந்தேகத்திற்கிடமாக இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஷியாம் கனு மகந்தா நிதி மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் DGP பாஸ்கர் ஜோதி மகந்தா மற்றும் கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தருமான நானி கோபால் மகந்தாவின் தம்பிதான் இந்த ஷியாம் கனு மகந்தா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜூபின் காக்கின் உறவினரும் அஸ்ஸாம் காவல்துறை துணை கண்காணிப்பாளருமான சந்தீபன் காக் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூரில் ஜூபின் காக் நீரில் மூழ்கியதாக கூறப்படும் போது அந்த படகில் சந்தீபன் காக் இருந்ததாக கூறியுள்ள சிறப்பு புலனாய்வுத்துறை அந்த புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளன. அஸ்ஸாம் கம்ரூப் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் சந்தீபன் காக் கைது ஜூபின் காக் மரண வழக்கில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. இதற்கிடையே ஜூபின் காக் மரணம் தொடர்பாக அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 54 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த வழக்கை CBI அல்லது NIA விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும், இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என்றும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஷியாம் கனு மகந்தா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.